February 4th, Wednesday. The Bible tells us, Jeremiah 32:27, I am the Lord and God of all flesh. Is there anything impossible for me? Genesis 18:14, is anything too hard for the Lord? Luke 1:37, nothing will be impossible for God. But today's gospel, Mark 6:5 says, and he could do no deed of power there, because they did not see Jesus as a man of God. They saw him as one more individual. This led to lack of faith in the person of Christ. By our lack of faith, we can make a powerful, mighty God as a powerless human being. ஆண்டவர் எனது நல்லாயன், ஆகவே எனக்கொரு குறையும் இராது. ஆண்டவர் எனது நல்லாயன். என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. மகிமை அதிகாரம் 6, திருவசனங்கள் 1-6 வரை. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூட தலைவரின் வீட்டிலிருந்து புறப்பட்டு தம் சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்கத் தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம்? என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்? இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேற் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். A prophet is honored everywhere except in his own hometown and among his relatives and his own family. சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினருக்கு மதிப்பு உண்டு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, சென்ட் ஜோஸ் மரியா எக்ரீவா என்ற ஆன்மீக அறிஞர், அவருடைய வார்த்தைகள், your human vocation is a part and an important part of your divine vocation. That is the reason why you must strive for holiness, giving a particular character to your
to your human personality, sanctifying your work and your environment. உன்னுடைய அழைப்பு ஒரு தனிப்பட்ட சிறந்த அழைப்பு. அந்த அழைப்பு இன்னும் அதிகமாக இறைவனை போல நீ புனிதமாக்கப்பட வேண்டும் என்பதிலும், உன்னுடைய தனிப்பட்ட தனித்துவத்திலே நீ சிறந்து விளங்க வேண்டும். நீயும் உன்னுடைய வேலையையும் இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து உன்னை சுற்றி இருக்கின்ற சூழ்நிலையையும் அவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும். தி ஆம்பியன்ஸ் என்று சொல்வார்கள். இப்பொழுது நாம் ஆண்டவரை ஆராதிக்க இங்கே இந்த பீடத்தில் வைத்திருக்கிறோம், அரங்கேற்றி வைத்திருக்கிறோம். அதற்கு பின்புலமாக இருக்கக்கூடியது இந்த ஒளி சத்தமும் வெளிச்சமும். வெளிச்சம் பிரகாசமாக இருக்கும் பொழுது நாம் ஆண்டவரை துல்லியமாக பார்க்க முடிகிறது. சுற்றுப்புற சூழ்நிலைகள் நமக்கு தகுந்தாற்போல் காற்று, சுத்தம், இவைகள் எல்லாம் இருந்தால்தான் இந்த பக்தியினுடைய உச்சக்கட்டத்தை நாம் பெற முடியும். இல்லை என்றால் அது நம்மை தொந்தரவுபடுத்தி கொண்டிருக்கும். இவ்வாறு உன்னுடைய வேலை முழுவதையும் அர்ப்பணமாக்கு. புறம் கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும். வெறுமனே வெளியிலே இருக்கக்கூடியவர்களை குறை பேசிக்கொண்டு புறம் கூறுதல் என்றால் இந்த கோள் குண்டனி, இது சரியில்லை, அது சரியில்லை, இது மற்றவர்களை பற்றி விவாதித்து கொண்டிருந்தல். அதில் நீ இறந்தாயானால் அறம் கூறும் ஆக்கம் தரும். உன்னுடைய நல்ல வாழ்க்கைக்கு அது ஏற்றத்தை தரும். தீயவைகளுக்கு நீ மடிந்து நல்லவைகளுக்கு உயிர்க்க வேண்டும். ஆக எவைகளெல்லாம் நல்லவைகளாக இருக்கிறதோ அவைகளை இனம் கண்டுகொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டு சென்றார். அவரை பிற இனத்தவர்கள், யூதர்கள் அல்லாதவர்கள் கூட வந்து அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய வார்த்தைகளை கேட்க, அவர் சொல்வதின்படி நடக்க சித்தமாக இருந்தார்கள். ஆனால் அருகே இருந்தவர்கள், நீ தச்சன் மகன் அல்லவா, உன்னை பற்றி எங்களுக்கு தெரியாதா, நீ மரியாயின் மகன்தானே என்றெல்லாம் சொல்லி இடரல் பட்டது மட்டுமல்லாமல் அவருடைய வார்த்தைகளும் கேட்கவில்லை, அவரையும் மதிக்கவில்லை, அவரை தூஷணமாகவும் பேசினார்கள். இதுதான் அன்றைய காலகட்டத்தில் இயேசுவுக்கு நடந்த நிகழ்ச்சி. ஆகவே இயேசு என்ன சொல்கின்றார்? ஒரு தீர்க்கதரிசி சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்ற எங்களும் இறைவாக்கினருக்கு மதிப்பு உண்டு என்று சொல்லும் பொழுது ஒரு சில உதாரணங்கள் தருகின்றேன். முதலில் நல்ல உதாரணம், நம்முடைய மேதகு கர்தினால் லூர்துசாமியோடைய தம்பி அமலோர் போதாஸ் அடிகள். அவர்தான் பெங்களூரில் இந்த வத்திக்கான் சங்கத்தினுடைய சாரத்தை எப்படி உள்ளே புகுத்துவது தமிழிலே வழிபாடுகளிலே என்று மிகுந்த முயற்சி செய்து அதை உட்புகுத்தினார். நிறைய புத்தகங்கள், சற்று முன் படித்தேன், சென்ட் ஜோஸ் எக்ரிவா, ஒரு பெரிய ஆன்மீக அறிஞர். அவரை போன்று தமிழில் நிறைய புத்தகங்களையும் நிறைய செமினார்ஸ், கருத்தரங்குகளையும் ஏற்படுத்தி மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தார். ஆனால் அவர் இந்திய நாட்டில் மதிக்கப்படவில்லை. அப்பொழுதெல்லாம் ஆங்காங்கு கருத்தரங்கு நடத்துவதற்காக அழைப்பார்கள். அப்படி அவர் தென்னகம் சென்ற பொழுது எல்லாம் கருப்பு கொடி பிடிச்சாங்க. குளத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பே வெளியே போ, உள்ளே வராதே என்று கோடாரி கருப்பு கொடி பிடிச்சி வரக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தார்கள். நான் பிரான்ஸுக்கு சென்ற பொழுது ஒரு நாள் மாலையில் கடைக்கு செல்வதற்காக போகும் பொழுது அவர்களுடைய குருமடத்தின் கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடியவைகள் ஒரு பெரிய புக் ஷாப் ஒன்று இருக்கிறது. அதில் என்னென்ன புத்தகங்கள் இருக்கின்றன பார்க்கலாம் என்று பார்க்கும் பொழுது இப்படி சுவாமி அமலோர் ஆனந்தா எழுதிய ஒரு புத்தகம், அந்த அகில உலக தியோலோஜியன்ஸ்
உலகத்தில் இருக்கக்கூடிய மிக சிறந்த இறையியல் வல்லுநர்கள் எழுதிய புத்தகங்கள் அங்கே இருக்கின்றன. அதில் இவருடைய புத்தகங்களும் ஒரு சில இருந்தன. அகில உலக அளவில் போற்றப்பட்ட ஒரு இறையியல் வல்லுநருக்கு சொந்த ஊரிலே எதிர்ப்பு. ஏது சொன்னது சரியாயிடுச்சா? இன்னொன்று, நமக்கு இருக்கிறது என்ன தெரியுமா? ஒரு வெளிநாட்டு மோகம். நம்முடைய பொருட்களை விட வெளிநாட்டு பொருட்கள் நல்லா இருக்கும், ஃபாரின் திங்ஸ் என்ற ஒரு மோகம். ஒலிவியர் சுவாமிகள் விருதாச்சலத்தில் இருக்கும் பொழுது ஒரு அனுபவத்தை கூறினார். பிரான்ஸில் போய் நல்ல ஒரு ஸ்பேனர் செட், ஒரு டூல் கிட் ஒன்று வாங்க வேண்டும் என்று கடைத்தெருவில் போய் ஒரு செட்டு நல்லா பார்த்தார். பார்த்தோன்னே சரி இந்த செட்டு எடுத்துக்கிறேன். அப்படியே திருப்பி பார்க்கும்போது மேட் இன் இந்தியா. அட, இந்தியாவில் செஞ்சது இங்கே வந்து விற்குதா? அப்போ நான் இந்தியாவிலேயே வாங்கிக்கிறேன், எனக்கு வேண்டாம் என்று சொன்னார். வெளி உலகத்திலே போற்றப்படக்கூடிய காரியங்கள் உள்ளன, ஆனால் நாம் தான் அதை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் அல்லது மதிக்காமல் இருக்கிறோம். என்னுடைய அனுபவம், சமீபத்தில் நான் மலேசியா சென்றிருந்தேன் அல்லவா. மலேசியா செல்லும் பொழுது எவைகளெல்லாம் நாம் பயன்படுத்தி கொள்ள முடியும். அப்படி ஒரு கேமரா ஸ்டாண்டு ஒன்று, ஒரு வினோதமாக ஒரே மனிதன் எப்படி வேண்டுமானாலும் அதை இயக்கலாம். மேலே ஷாட் எடுக்கலன்னா அதை அப்படியே கீழே அழுத்தினா மேலே போகுது, கேமரா ஆட்டோமேட்டிக்காக கீழே வருது. கீழேருந்து எடுக்கணுமா அப்படியே அது கீழே தூக்குறான், கீழே தரையோடு வருது. இப்படி இருக்குது. அடாடா, நம்ம அன்பொழிக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வாங்கலாமே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இங்கேயே மலேசியாவிலே கிடைச்சா ஒன்று எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி எங்கே அட்ரஸ் அப்படின்னு பார்த்தா இந்தியா அப்படின்னு. ஆடாடாடா, நம்ம நாட்டில் தானே செஞ்சுருக்கிறாங்க, இப்போ நம்ம நாட்டிலே வாங்கிக்கலாம் என்ற ஒரு அனுபவம். இவ்வாறு நாம் நமது என்று சொல்லும் பொழுது நமக்கு கொஞ்சம் மதிப்பு குறைவு. வெளிநாடு என்று சொன்னால் வெளிநாட்டு மோகம் நம்மை தாக்குவதினால் வெளிநாட்டு பொருட்கள் நல்லா இருக்கும். அது துணியோ பொருட்களோ வேறு எதுவாக இருந்தாலும் அல்ல. நம்முடைய நாட்டிலும் தரமானவைகள் உண்டு, சிறந்தவைகள் உண்டு, சிறந்த அறிஞர்களும் உண்டு, மூப்பர்களும் உண்டு என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள மனம் வேண்டும். நெல்லுக்குள் மணியை உள்ளுக்குள் வைத்த தெய்வம் நம் நெஞ்சுக்குள் இல்லையா? அவை நெல்லின் மணியாகட்டும் அல்லது நம் உள்ளத்தில் இருக்கின்ற எண்ணமாகட்டும், அது இறைவன் தந்தது என்பதை உணரக்கூடிய வகையில் நம் உள்ளங்கள் உயர வேண்டும். மறுத்தனன் யான் உன் அருள் அறியாமையில் என் மணியே, வெறுத்து என்னை விட்டுடுதி கண்டாய், வினையின் தொகுதி ஒருத்து என்னை ஆண்டுகொள் அரசே. நான் உன்னுடைய அருளை பெறாததினால் உன்னை வெறுத்தேன், மறுத்தேன், வேண்டாம் என்று ஒதுக்கினேன் என் மணியே. அர்த்தம் என்ன? அதனுடைய சிறந்தவைகளை வைத்து நாம் பெருமைப்படுத்துவது. என் மணியே, வெறுத்து என்னை நீ விட்டுடுதி கண்டாய், என்னை நீ வெறுத்து ஒதுக்கி விடாதே. வினையின் தொகுதி அறுத்து, வினை என்றால் நான் செய்த பாவ காரியங்கள், கெட்ட காரியங்கள் அல்லது பல வகையான தீவினைகள், இவைகளுடைய தொகுதி ஒருத்து அத்தனையும் முழுமையாக அவைகளை நீர் ஒருத்து தண்டித்து என்னை அவைகளை விலக்கிவிட்டு என்னை ஆண்டுகொள், என்னை முழுமையாக ஏற்றுக்கொள் என்பதும் இந்த நாளில் செபிக்க ஒரு நல்ல கருத்தாக அமையட்டும். முழந்தால் இருப்போம், செபிப்போம். Lord Jesus, you are the fulfillment of all our hopes and desires. Your Spirit brings grace, truth, freedom and abundant life. Set my heart on fire with your love and truth. ஆண்டவராகிய இயேசுவே, நீரே எம் நம்பிக்கை மற்றும் தேவையின் நிறைவு. உம் ஆவி எமக்கு அருளும் உண்மையும் மீட்பும் நிறைவாழ்வும் அளிக்கின்றது. எம் இதயம் உம் அன்பினாலும் உண்மையினாலும் பற்றி எரியச் செய்யும். தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை
ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். நன்றி. எழுந்திருப்போம், ஆசை பெறுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.